everyone, welcome back to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend Nimi. இன்னைக்குள்ள வீடியோல நம்ம ரோஸ் செடிக்கு மழை காலத்துல என்ன மாதிரி ஒரு ஸ்கெட்யூல்ல உரங்கள் மருந்து அதாவது பூச்சிக்கொல்லி இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே மான்சூன் சீசன்ல என்ன மாதிரி ஃபீட் பிளான்ட்ஸ்க்கு கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம், ஜெனரிக் பெஸ்டிசைட் ஃபங்கிசைட்ஸ் எல்லாம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஓவர்வியூ டீட்டெயில்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி இப்போதான் ஒரு வீடியோ ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஸ்கெட்யூல் நம்ம யூஸ்வலி பார்க்கக்கூடிய அந்த டைம் டேபிளை தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ ஃப்ரீக்குவெண்ட்டாக எது என்ன ஆப்ஷன்ஸ், கொஞ்சம் சாம்பிள்ஸ் அதெல்லாம் தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் see the டைம் டேபிள். இந்த டைம் டேபிளில் நம்ம முதல்ல பார்க்குறது வந்து யங் ரோஸஸ்குள்ள ஃபீட். அதாவது நீங்கள் புதுசாக நட்ட ரோஸ் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்ததாக இருக்கட்டும், ஆன்லைனில் வாங்கின ரோஸஸாக இருக்கட்டும், அது இப்போ தான் நீங்கள் நட்டிருக்கீங்க, அதோட ஏஜ் வந்து 1 to 3 monthsக்குள்ளால் இருக்கக்கூடிய ஒரு ரோஸுக்கு இந்த மழை டைமில் என்ன ஃபீட் என்ன ஃப்ரீக்குவென்சியில் ஜென்ரலாக நம்ம கொடுக்கணும் அப்படின்றது தான் இதில் காமிச்சிருக்கேன். இதில் பார்த்தோன்னா ஸ்பெஷலி இந்த மழை சீசனில் பெஸ்டிசைட் ஃபங்கிசைட் இந்த ரெண்டோட யூஸ் தான் ஜாஸ்தி. இது கழிஞ்ச வீடியோவில் நான் இதை பற்றி சொல்லியிருந்தேன், காரணங்களும் ரொம்ப விளக்கி சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அது யங் பிளான்ட்ஸ்னாலும் சரி, ஓல்டு ரோஸஸ்னாலும் சரி, அதை அடுத்தது பார்க்கலாம். ஸோ இது வீக்லி ஒன்ஸ் கொடுக்குற மாதிரி வரும். அப்படி உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் கொடுக்க முடியலை அப்படின்ற பட்சத்தில் மாதத்தில் 3 times 10 daysக்கு ஒரு தடவையாவது நீங்கள் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும். ரொம்ப முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணித்தான் ஆகணும். ஸோ அதனால தான் நான் வந்து வாரத்துக்கு ஒரு முறை, அதாவது மாதத்துக்கு 4 தடவை வர்ற மாதிரி அந்த டேபிளில் காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நியூலி பாட்டட் ரோஸஸ்க்கு நம்ம ஹியூமிக் வாரத்துக்கு ஒரு முறை இல்லை 2 வாரத்துக்கு ஒரு முறை கொடுக்குறது வழக்கம் நார்மல் டைமில் இல்லையா? ஆனால் மழை சீசனில் உங்களுக்கு எப்போவுமே மழை இருக்குது, ஃப்ரீக்வெண்ட்டாக மழை பெய்துகிட்டே இருக்குது அப்படின்னா மீடியா ட்ரை ஆகிறதுக்கே ரொம்ப டைம் ஆயிரும். ஸோ அந்த டைமில் நம்ம ஹியூமிக் கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஹியூமிக் வந்து மாய்ஸ்சர் ரிட்டைன் பண்ணும் அண்ட் மழையினால் கூட ஈரப்பதம் ஜாஸ்தி இருந்ததுன்னா ரூட் ப்ராப்ளம் வரும். அதனால ஒரே ஒரு தடவை கொடுக்குற மாதிரி போட்டிருக்கேன். நமக்கு மழை இருக்கும்போது 30 நாளும் மழை இருக்காது, இடையில கண்டிப்பாக வெயில் வரும் இல்லையா? ஸோ அப்போ நமக்கு மீடியா எப்போ ட்ரை ஆகுதோ அந்த டைமில் நம்ம ஒரு நாள் ட்ரென்ச் கொடுக்கலாம். அப்படி உங்களுக்கு முடியலைன்னா அந்த டைமில் லைட்டாக அந்த மீடியாவில் அந்த மூட்டை சுற்றி எட்ஜஸ் ஸ்பாட் எட்ஜஸில் அதை அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மழை சீசனில் ஃபீடு வந்து ரொம்ப அவசியம் கிடையாது, ரொம்ப முக்கியம் கிடையாது, ஆனால் கொஞ்சமாக கொடுத்து தான் ஆகணும். அண்டு நம்ம நார்மலி நம்ம கழிஞ்ச வீடியோவில் பார்த்தது ஸ்லோ ரிலீஸிங் ஆப்ஷன்ஸை நிறைய டிஸ்கஸ் பண்ணினோம். வெயில் இருக்கிற அன்னைக்கு இடையில எப்போல்லாம் நமக்கு வெயில் அடிக்குதோ அந்த டைமில் நம்ம ஃபாலியர் ஃபீட் இல்லை வேறு ட்ரென்ச் எதுவும் கொடுக்க முடிஞ்சுது, மீடியா காஞ்சிருக்கு, ஒரு வாரம் ஃபுல்லும் வெயில் இருக்குது, அந்த பட்சத்தில் அந்த வாரம் நமக்கு ஏதாவது ஒரு ஃபீடை வந்து ட்ரென்ச்சாக கொடுக்கலாம். சரியா? அது க்ரோத் ரெகுலேட்டராக இருக்கட்டும், ஏதாவது ஃபெர்டிலைசராக இருக்கட்டும். ஸோ அதனால தான் 2 டைம் ஃபீடும் ஒரு பிஜிஆரும் நான் போட்டிருக்கேன். இதில் ஒரு தடவை ஃபீடுக்கு பதிலாக நீங்கள் மைக்ரோ நியூட்ரியன் மெக்னீஷியம் சல்ஃபேட் அது கூட சேர்ந்து கொடுத்துக்கலாம். நான் அதை எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணலை. அப்போது ஒரு ஆக்சுவல் ஃபெர்டிலைசர், ஒரு தடவை வந்து க்ரோத் ரெகுலேட்டர், ஒரு தடவை வந்து மைக்ரோ நியூட்ரியன் மெக்னீஷியம் சல்ஃபேட், அந்த ஆப்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை உங்களுக்கு எப்படி மாடிஃபை பண்ணணுமோ அப்படி கூட நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரி கூட பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்கெடியூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு போடுறது வந்து நீங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணி ரோஸ் வளர்க்கணும் அப்படின்றதுக்காக இல்லை. இது ஜஸ்ட் ஒரு கைடன்ஸ், உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படின்னு தான். ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணோன்னா இது ஃபாலோ பண்ணலாம், இல்லை இது கூட கொஞ்சம் கூட்டியோ குறைச்சியோ உங்கள் பிளான்ட்டுக்கு எது சரின்னு படுதோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு பிளான்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு கண்டிஷனில் இருக்கும், அதோட தேவைகள் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு ஏற்றாப்புல தான் நம்ம ஃபீட் கொடுக்கணும் இல்லையா? இப்போ டையிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு ரோஸ்க்கு போய் நம்ம இதெல்லாம் பண்ண மாட்டோம். ஸோ அதை புரிஞ்சு பிளான்ட்டுக்கு தேவை இருக்கிறதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் இந்த ஸ்கெடியூலை கொஞ்சம் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா இது அந்த ஓல்டு ரோசஸ் 3 மாதத்துக்கு மேலே உள்ள ரோசஸ் அப்படி போட்டிருக்கேன். இதில் நம்ம 2 ஃபீட் கண்டிப்பாக போடுறோம். அதுக்கப்புறம் பிஜிஆர் ஒரு ஆப்ஷனல்,
அது கூடவே மைக்ரோநியூட்ரியன் மெக்னீஷியம் சல்ஃபேட் அந்த எப்சம் சால்ட் கொடுப்போம் இல்லையா, அது வந்து 2 தடவை கொடுக்க வேண்டாம். இதில் எப்போவாவது ஒரு தடவை எப்போ நமக்கு சூட்டபிளாக இருக்குதோ, கிளைமேட்டிக் கண்டிஷன் இந்த வெயில் அதெல்லாம் சூட்டபிளாக இருக்குதோ ஃபீடு கொடுக்கறதுக்கு ஏற்றாப்புல அன்னைக்கு நம்ம கொடுத்துக்கலாம். அதனால தான் 2வது வாரம் இல்லாத 4வது வாரம் அப்படின்னு நான் காமிச்சிருக்கேன். பட் யூ கேன் டூ இட் whenever you want. இதில் மற்றபடி பெஸ்டிசைட் ஃபஞ்சிசைடு வந்து நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்குது, எந்த சேஞ்சும் இல்லை. மாதத்துக்கு 4 தடவை வீக்லி ஒன்ஸ் கொடுக்குற மாதிரி ரெண்டும் பெஸ்டிசைட் ஃபஞ்சிசைடு. அதனால் ரெண்டும் சேர்த்து கொடுக்க வேண்டாம், தனித்தனியாக 4 போட்டிருக்கிற மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை மாதத்துக்கு 4 தடவை வர்ற மாதிரி இருக்கும். அப்படி முடியாதவங்க 10 நாளைக்கு ஒரு தடவையாவது கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் யூஸ் பண்ணும்போது ப்ராடக்ட்ஸை வந்து ரொட்டேஷனில் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஒரு சில உதாரணங்கள் பார்க்கலாம். அதாவது எக்ஸாம்பிள் ஃபீட் ஸ்கெடியூல், ஆக்சுவல் பெஸ்டிசைட்ஸ் உரங்கள் வச்சு இதே சார்ட் மாதிரியே அதை எப்படி நம்ம கொடுக்கலாம், என்னென்ன பொருட்கள்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் ஃபீட் பார்த்தோன்னா முதல் வாரத்தில் முதலாவது ஃபீட் வந்து ஆர்கானிக் மிக்சர் அப்படின்னு போட்டிருக்கேன். டாப் லெஃப்ட் கார்னர் ஆர்கானிக் மிக்சர். இதை பற்றி கழிஞ்ச வீடியோவில் ஏற்கனவே ரொம்ப டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணோம். வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், இல்லை மேலே அந்த ஐ பட்டன்லேயும் அந்த லிங்க் வந்து அந்த கார்டில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஸோ அந்த ஆர்கானிக் மெனியூஸ் எல்லாம் வந்து அந்த உரங்கள்லாம் மிக்ஸ் பண்ணி அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி தான் அதில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அது ஒரு ஆப்ஷனாக அதில் கொடுத்துருக்கேன். இதில் அந்த ஃபெர்டிலைசர் ரெண்டுமே இந்த எக்ஸாம்பிளில் ஆர்கானிக்காக போட்டிருக்கேன். அண்ட் 2வது ஃபீட் பார்த்தீங்கன்னா 3வது வாரம் டாப் ரோஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இதுதான் நீங்கள் பயன்படுத்தணும்னு இல்லை, இதுக்கு பதிலாக நீங்கள் இன்ஆர்கானிக் கூட ஃபாலோ பண்ணலாம், இல்லை காம்பினேஷன் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதில் இன்னொரு வித்தியாசம் நீங்கள் பார்ப்பீங்க. முதல் வாரம் கெம்க்கு கீழே நான் ஃபஞ்சிசைட் போட்டிருக்கேன், ஆரஞ்சு கலரில் போட்டிருக்கேன். அது ஏன் அப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைட் சைட் பாருங்கள், அந்த ஆரஞ்சு கலர் எதை பாயிண்ட் பண்ணுது அப்படின்னா ட்ரென்ச். அப்போது உங்களுக்கு எப்போ முடியுதோ, வெயில் எப்போ இருக்குதோ அந்த டைமில் மாதத்துக்கு ஒரு முறை ஒரு ஃபஞ்சிசைட் ட்ரென்ச் சாயிலில் கொடுத்தீங்கன்னா சாயிலில் இருந்து வரக்கூடிய அந்த பிரச்சனைகள், ரூட் ராட், டைபேக் அந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காக தான் மழை காலத்தில் நம்ம அதை செய்கிறோம். அதனால தான் அதையும் நான் எக்ஸ்பிளிசிட்டாக அந்த சார்ட்டில் இதில் காமிச்சிருக்கேன். அதே மாதிரி மைக்ரோநியூட்ரியன்ட் மெக்னீஷியம் சல்ஃபேட் இது நீங்கள் ரெண்டும் சேர்த்து கொடுக்கலாம் ஒரே தடவை, இல்லை இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கூட கொடுக்கலாம், இது உங்களோட சாய்ஸ். அமினோமார் வந்து நம்ம க்ரோத் ரெகுலேட்டர், அதில் நீங்கள் எது கூட ஏதாவது எனி ப்ராடக்ட் அதை பயன்படுத்தலாம். அண்ட் அது ட்ரென்ச்சாக கொடுக்குறது நல்லது. அதுவும் உங்களுக்கு எப்போ முடியுதோ, மீடியா எப்போ ட்ரையாக இருக்குதோ, கண்டினியூஸ் வெயில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் அது கொடுத்தா போதும், இல்லைன்னா அதை தவிர்க்கலாம். இது இன்னொரு எக்ஸாம்பிள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபெர்டிலைசர் காம்பினேஷனாக போட்டிருக்கேன். முதல் வாரம் டிஏபியும் 3வது வாரம் ஆர்கானிக் கிரானியூல்ஸும் போட்டிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃபுல்லாக இன்ஆர்கானிக்காக ஃபாலோ பண்ணலாம், இல்லை டிஏபி அண்ட் ஆர்கானிக் கிரானியூல்ஸ் இந்த மாதிரி, இல்லை அந்த இன்ஆர்கானிக் ஆப்ஷன் ஒரு இன்னொரு மிக்சர் ஆப்ஷன் பார்த்தோம் இல்லையா அந்த வீடியோவில், அதுவும் இந்த ஆர்கானிக் கிரானியூல்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், தப்பில்லை. இதில் அடுத்த வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்டிசைடு வந்து 3 தடவை தான் வருது. ஃபஸ்ட்டு டைம் வந்து கெம்மு, 2வது எக்ஸோடஸ், 3வது கடைசி வாரம் கான்ஃபிடர். அது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா 2 ஆர்கானிக், 1 வந்து இன்ஆர்கானிக், அந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட். ஸோ கான்ஃபிடர் கொடுக்கும்போது அதோட எஃபெக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நம்ம வாரத்துக்கு ஒரு முறை கொடுக்கணுன்னு தேவையில்லை, 3 தடவை கொடுத்தாலே போதுமானது. இதில் நீங்கள் கான்ஃபிடர் ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் ஒரு தடவை கெம் அண்ட் 2 தடவை கான்ஃபிடர் அந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக கூட பயன்படுத்திக்கலாம். நம்ம ஏன் எக்ஸோடஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா, ஸ்பைடமைட்ஸ் வரலாம், ஆனால் தொடர்ந்து மழை இருக்கும்போது இருக்காது. இடையில 1 வீக் வெயில் வருது, ஒரு 10 நாள் வெயில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் ஸ்பைடமைட்டுக்கு அதை நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பதிலாக நீங்கள் கெம் ஒரு தடவை, கான்ஃபிடர் ஒரு தடவை, இல்லை ஓமைட் அந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட்ஸ் கூட பயன்படுத்திக்கலாம். அடுத்த வித்தியாசம் இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, ஃபஞ்சிசைடில் 4வது வாரத்தில் மெலாத்தியன் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ மழை டைமில் ஸ்கேல்ஸ் பிரச்சனை வரும்னு எல்லாருக்குமே தெரியும், இதை பற்றியும் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன்.
ஸோ அது சரி பண்ணுறதுக்கு ஒன்றில் நம்ம வந்து பிளான்ட் எல்லா பிளான்ட்ஸும் உங்ககிட்ட ஒரு 50 ரோசஸ்க்கு மேலே இருக்குன்னா போய் பார்க்குறது கஷ்டம். இந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் மொத்தமாக இன்ஸ்பெக்ட் பண்ணுறது இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக மெலாத்தியன் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அது வந்து மாதத்தில் ஒரு முறை அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. that will take care of the scales problem. கடைசியாக நம்ம இதுவரைக்கும் அந்த ஸ்க்ரீனில் சார்ட் மாதிரி பார்த்தோம் இல்லையா? அதில் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், கொஞ்சம் பொருட்கள் வச்சு சொல்லி கொடுத்தேன். ஸோ இதில் வந்து அந்த 4 கேட்டகரியில் பெஸ்டிசைட், ஃபஞ்சிசைட், உரங்கள், க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் இதுக்குள்ளால என்னெல்லாம் பொருட்கள் நல்ல பொருட்கள் இருக்குது, என்னென்ன பிராண்டில் உள்ளது நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் அப்படின்றது தான் இதில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் ஆர்கானிக்கும் இருக்குது, இன்ஆர்கானிக்கும் இருக்குது. ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்லது. இதில் உங்ககிட்ட எல்லாமே இருக்க வாய்ப்பில்லை. நீங்கள் ஒரு 2 இல்லை 3 இப்போது பெஸ்டிசைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸோடஸ் நீம் ஆயில் வச்சுக்கோங்க, தட் இஸ் குட். அப்படி இல்லைன்னா 2 ஆர்கானிக் ஒரு இன்ஆர்கானிக் பொருள் பூச்சிக்கொல்லி வாங்கி வச்சுக்கோங்க. சேம் ஃபார் ஃபஞ்சிசைட்ஸ், 2 ஃபஞ்சிசைட்ஸாவது உங்கள் கைவசம் இருக்கணும். சேம் கோஸ் ஃபார் ஃபெர்டிலைசர். ஸோ அதனால் இதை நம்ம ரொட்டேஷனில் யூஸ் பண்ணும்போது தான் பிளான்ட்டுக்கு அதோட அந்த பயன்கள் வந்து கரெக்டாக போய் கிடைக்குது, அந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பில்ட் ஆகாது. சரியா? ஸோ அதனால தான் இப்படி ஒரு லிஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம பார்த்த இந்த மான்சூன் ஸ்கெடியூல் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற கார்டனிங் டைரி வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் யூ. மறுபடியும் I'll meet you all on another video soon. அது வரைக்கும் enjoy the rain, happy gardening, grow rose and have fun. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.